திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 65வது நாள். இந்த 65வது நாள் நம்ம எந்த திருப்புகழை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பொதுப்பாடல்களுக்கு உண்டான திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். பொதுப்பாடல்கள் திருப்புகழ்னா என்ன அப்படின்றத நான் முன்னாடி பதிவிலேயே சொல்லியிருந்தேன். அதாவது எந்த ஒரு ஸ்தலத்துக்கோ கோவிலுக்கோ சொந்தமான திருப்புகழ் அப்படின்னு இல்லாமல் பொதுவான விதத்தில் முருகனுக்கு உண்டான திருப்புகழ் அப்படின்னு இருக்கும். இப்போ நிறைய கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்தந்த கோவிலுக்குன்னு உண்டான திருப்புகழ் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்னால் அங்கே இருக்கிற சிங்காரவேலருக்குன்னு பாடப்பட்ட திருப்புகழ் இருக்குது. திருவான்மியூர்னால் திருவான்மியூரில் இருக்கிற முருகனுக்குன்னு பாடப்பட்ட திருப்புகழ் இருக்குது. இப்படி இல்லாமல் இது பொதுப்படையான முருகனுக்கு இருக்கக்கூடிய திருப்புகழ் அப்படின்னு நிறைய பொதுப்பாடல்கள் திருப்புகழ் இருக்குது. அதில் நம்மளுடைய இந்த காணொளியை போடுறதுக்கு முக்கியமான காரணமே திருப்புகழை முதல்ல படிக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக தான் முடிந்த அளவு சின்ன சின்ன திருப்புகழாக எடுத்து போட்டுட்டு வரேன். அதில் இந்த பொதுப்பாடல்கள் பிரிவில் இருக்கக்கூடிய திருப்புகழ்கள் எல்லாமே சின்ன அளவில் இருக்கும். அதனால் அதில் எதெல்லாம் எடுத்து போட முடியுமோ அதெல்லாம் போட்டுட்டு வரேன். அதில் இன்றைக்கி கிடைத்த ஒரு திருப்புகழ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான திருப்புகழ். அதாவது அடியேனுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி. அதுலேயும் அந்த தியாகராஜ சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக தூது போன படலம் ஒன்று இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். ஒரு பக்தனுக்காக, அதுவும் அந்த பக்தன் தன்னுடைய மனைவியோடு சேரணுன்றதுக்காக சாக்ஷாத் திருவாரூர் தியாகராஜ சுவாமியே இறங்கி தெருவில் நடந்து தூதுவனா 1க்கு 2 தடவை போயிருப்பார். அதாவது பூலோக கைலாசம்னு கொண்டாடக்கூடிய அந்த திருவாரூரில் இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமியே இறங்கி நடந்து, அதுவும் 1க்கு 2 தடவை ராத்திரி தூதாக போயிருந்திருப்பார். அந்த படலமும் அந்த கதையும் அடியேனுக்கு ரொம்ப மிக பிடித்த வரலாறுன்னே சொல்ல முடியாது. அது உண்மையாக நடந்த விஷயம். திருவாரூர் மண்ணுக்கு இருக்கிற மகத்துவம் வேறு எதுக்குமே கிடையாது. சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய திருப்பாதம் பட்ட மண் திருவாரூரோட மண். அந்த திருவாரூர் படலத்தை, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய மனைவியான பறவை நாச்சியாரோட போய் சேரணுன்ற அந்த படலத்தை அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் சொல்லியிருப்பார். அது இன்றைக்கி எனக்கு கிடச்ச இந்த திருப்புகழ். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா 1298வது திருப்புகழ். நீங்கள் திருப்புகழ் அமுதம் புத்தகம் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த எண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் நான் படிக்கும்பொழுது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கூட படிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். எப்பவும் போல் இந்த திருப்புகழை நான் 3 தடவை படித்து காட்டுவேன். முதல் தடவை வரும்போது நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை என்னோட நீங்கள் சொல்லி பழகலாம். 3வது தடவை இதோட அர்த்தத்தை பார்க்கலாம். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு உற்றவர் என மான் உன் மரபுக்கு உச்சித்த பிரபுவாக வரமெத்த தர வருவாயே கரட கற்பகன் இளையோனே கலைவிற் கட்குர மகள் கேள்வா அரனுக்கு உற்றது புகழ்வோனே அயனை குட்டிய பெருமாளே. 8 வரிகள் கொண்ட திருப்புகழ் தான். ஆனால் ரொம்ப அருமையான திருப்புகழ். இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு உற்றவர் என மான் உன் மரபுக்கு உச்சித்த பிரபுவாக வரம் மெத்த தர வருவாயே கரட கற்பகன் இளையோனே கலைவிற் கட்குர மகள் கேள்வா அரனுக்கு உற்றது புகழ்வோனே அயனை குட்டிய பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு உற்றவர் என மான் அப்படின்னு இந்த முதல் 2 வரிகள் இருக்கு இல்லையா, இதுதான்
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு ஒரு முக்கியமான நாயனார். அதாவது திருவாரூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமிக்கு உற்ற நண்பன். அவருக்கும் அவருடைய மனைவியான பறவை நாச்சியாருக்கும் ஒரு சின்ன பிணக்கு ஏற்படுது. அந்த பிணக்க தீர்த்து வைக்கணுன்றதுக்காக தூதுவனா திருவாரூர் தியாகராஜ சுவாமியவே அனுப்புவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த தூது போன படலம் அவ்வளவு அருமையாக இருக்கும். எப்படி தியாகராஜா இறங்கி நடந்து தூதுவனா நடந்து போனார் அப்படின்ற வரலாறை கேட்டோம்னா நமக்கு கண்கள்லேருந்து கண்ணீரே வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான தூது படலம் அது. அதை இங்கே சொல்கிறார். ஒரு பறவைக்காக தூதாய் சென்றவனின் பகரர்க்கு உற்றவர் எனமான் அப்படின்னு தன்னுடைய அடியவன் கேட்டா என்ன வேணா செய்யக்கூடியவன் உன்னுடைய தந்தையான சிவபெருமான். உன் மரபுக்கு உச்சித்த பிரபுவாக வரம் மெத்தத் தர வருவாயே. உன்னுடைய மரபு எப்பேற்பட்ட மரபுன்னா, உன்னுடைய அப்பாவாகிய சிவபெருமான் தன்னுடைய அடியவன் என்ன கேட்டாலும், அதாவது ஒரு பெண்ணுக்காக தூது போன்னு சொன்னாலும் அதற்கும் சலிக்காமல் தூதாய் போகக்கூடியவன் உன்னுடைய தந்தையாகிய சிவபெருமான். அப்பேற்பட்ட மரபில் வந்தவன் நீ. உன்னுடைய அடியவனாகிய நான் இருக்கேன். அதனால எனக்கு நீ நிறைய வரங்களை தர வேண்டும். அதை தரணுன்றதுக்காக நீ இறங்கி வர வேணும் முருகா அப்படின்னு கேட்குறார். கரடக்கற்பகன் இளையோனே. கரடக்கற்பகன்னா பிள்ளையார். பிள்ளையாருக்கு அடுத்த சிவபெருமானுக்கு மகனாய் வந்தவனே. கலைவிர் கட்குரமகள் கேள்வா அப்படின்னா, குரமகள் அப்படின்னா வள்ளி. வள்ளியை காதலித்து திருமணம் புரிந்தவனே. அரனுக்கு உற்றது புகழ்வோனே. அதாவது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான புதல்வனே. அயனை குட்டிய பெருமாளே. அயன் அப்படின்னா யாருன்னா பிரம்மா. பிரம்மாவுக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியல அப்படின்னும் பொழுது பிரம்மாவின் சிரசில் முருகப்பெருமான் குட்டினார். அதனால தான் குட்டி அவரை சிறையில் போட்டார். அதை இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்கிறார், அயனை குட்டிய பெருமாளே அப்படின்னு. இதுதான் இந்த திருப்புகழ். எவ்வளவு சின்ன திருப்புகழ். அந்த சின்ன திருப்புகழில் எப்பேற்பட்ட பெரிய விஷயங்களையும் அருணகிரிநாதர் இங்கே சொல்லியிருக்கார் பாருங்க. இந்த அளவுக்கு அழகான திருப்புகழ் நீங்கள் 2 தடவை படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். நம்பிக்கையோடு படிங்க. நம்ம 108 நாட்களை நெருங்கி போயிட்டே இருக்கோம். மேலும் முருகப்பெருமான் அருளால் தொடர்ந்து செல்வோம். நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.